ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் பருப்பு உருண்டை குழம்பும் பருப்பு வடையும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கருத்து ஒன்று சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்கப்பா. நம்ம என் பேரன் பேத்திகள்லாம் டீ குடிக்க மாட்டாங்க காலையில். அவங்களுக்காக உளுந்து பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த காலையில் பால் காய்ச்சி அந்த பொடியை போட்டு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சூடாக அவங்க குடித்ததும் சுறுசுறுப்பாக காலைல ஸ்கூல் போகும்போதும் சரி, லீவு நாள்லேயுமே சரி, ஹோம்ஒர்க் பண்ணுறது, விளையாடுறது, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே செய்வாங்க. அது ஒரு நல்ல உபயோகமாகவும் இருக்குது. அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க அப்பாவுமே அதை சாப்பிடுவான். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு செய்வது எப்படி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பை நல்லா இது மாதிரி களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் நல்லா ஊறட்டும். பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சது, சோம்பு கொஞ்சம், 5 காஞ்ச மிளகாய், வெங்காயம் குழம்புக்கு, புதினா வெட்டினது, தக்காளி, தேங்காய் துருவல், பொடியாக நறுக்கின வெங்காயம். பருப்போட சோம்பும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிக்குவோம். பருப்பு அரைச்சாச்சு, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம பருப்பு வடைக்கு மாதிரி பிறுபிறுப்பு அரைச்சா போதும். மாவில் வெங்காயம் வெட்டி வச்ச புதினா சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ திருவணும், தேங்காய் பூவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். மாவு சேர்க்கும் போது உப்பு போட்டால் போதும், அரைக்கும் போது போட்டால் தண்ணியாக போயிடும். மாவு போதும், பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு லேசாக வேக வைப்போம். உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆவி வந்தது, நம்ம உருண்டைகளை தூக்கி வைக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை தூக்கி வச்சுருவோம். இது நல்லா வேக வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் மளமளன்னு ஆவி வர்ற வரை இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்தால் போதும், இறக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுறேன். மாவில் சேர்த்தா குழந்தைகள் பிடிக்காது, அதுக்காக குழம்புல போட்டு விட்டுருவோம். கடுகு வெடிக்குது, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியையும் போட்டுறேன். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் செவக்க வதக்கிடுவோம். நம்ம வீட்டுக்கு காரக்குழம்பு செய்கிறதுக்கு, பூண்டு குழம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு ரெடி பண்ணுற மாதிரி புளிக்கரைசல், அந்த புளிக்கரைசலில் நம்ம குழம்பு வீட்டில் குழம்பு மசாலா பொடி இருக்கும்ல, அது கொஞ்சம் போட்டு தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது நம்ம புளிக்கரைசல் தண்ணியை தூக்கி அதோடு சேர்த்துருவோம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு கரைசலை, புளிக்கரைசலை அதில் ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டையை ஒன்றா அதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக வச்சு நம்ம போடும்போது உருண்டை உடையாமல் இருக்கும். குழம்புல முழுசாக அப்படியே இருக்கும். உருண்டையெல்லாம் பூரா நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. அரைச்ச தேங்காயை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றதை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ள குழந்தைங்க தெரியலவுகளுக்கு. என் பேத்தி கேட்டால்,
எப்படி உருண்டை குழம்பு செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கா. அவளுக்காக தான் இந்த குழம்பு ஸ்பெஷலாக தயார் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, உருண்டைகள்லாம் அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பருப்பு வடை செய்யலான்னு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவோட கொஞ்சம் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம், புதினா, நறுக்கி வச்ச புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ தான் சின்ன சின்ன வடையாக தட்டி போடுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கோல்டு வின்னர் கடலை எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயவும் சின்ன சின்ன வடையாக தட்டி போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை தட்டி போடுறேன். பருப்பு உருண்டை குழம்பு வீடியோக்கு போட போகிறேன்னு சொல்லவும் என் பேத்தி ஆர்டர் போட்டா. எனக்கு வடை வேணும்னு சொல்லிட்டா. அவளுக்காக தான் இந்த வடை, பருப்பு வடை. ஒரு பக்கம் வெந்தது திருப்பி விட்டோம்னா ஒரு 2 பக்கம் நல்லா வெந்துடும். பொன்னிறமாக வந்தது எடுத்துடலாம். பருப்பு வடை உங்களுக்கு ஏற்கனவே செய்ய தெரியும், அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இந்த வடையை வச்சுமே மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம். வடை சூப்பராக வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடை எடுத்துடலாம். பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.